வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மஸ்ஜித் இந்தியாவில் திடீர் குழி ஏற்பட்டதற்கு மனித நடவடிக்கையும் முக்கிய காரணமாகும். கோலாலம்பூர் மாநகரின் பிரதான வர்த்தக பகுதியான ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் கடந்த மாதம் ஓர் இந்திய பிரஜை பாதாள சாக்கடையில் விழுந்து காணாமல் போகும் அளவிற்கு அப்பகுதியில் திடீர் குழி ஏற்பட்டதற்கு கண்டறியப்பட்ட காரணங்களில் மனித நடவடிக்கையும் ஒன்றாகும். மனித நடவடிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் மண் அரிப்பு, மோசமான வானிலை உட்பட இதர பல காரணங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு கூறுகிறது. கனிம வள மற்றும் புவியியல் இலாக்கா உட்பட பல்வேறு அரசாங்க ஏஜென்சிகள் நிலத்தடியில் ஊடுருவும் ரடார் கருவிகளை பயன்படுத்தி ஆய்வு மேற்கொண்டதில் மனித நடவடிக்கை மற்றும் மண் அரிப்பு ஆகியவையே இந்த பேரிடர் நிகழ்ந்ததற்கு பிரதான காரணமாகும் என்று கண்டறிந்துள்ளன. அதேவேளையில் கோலாலம்பூர் நிலத்தடி பகுதிகள் பாதுகாப்பற்றவை என்று சில தரப்பினர் கூறிவரும் குற்றச்சாட்டை அந்த அமைச்சு வன்மையாக மறுத்துள்ளது. கோலாலம்பூர் பொதுவாக குடியிருப்பதற்கு பாதுகாப்பான பகுதியாகும். இருப்பினும் நிலத்தடி கட்டமைப்புகளை உள்ளடக்கிய பராமரிப்பு நடைமுறைகள், கண்காணிப்பு மற்றும் நிலத்தடி ஆய்வு முறைகள் தொடர்பான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் நில அமிழ்வு மற்றும் திடீர் குழிகள் போன்ற அச்சுறுத்தல்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று அந்த அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பரிந்துரை செய்துள்ளது. நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் வர்த்தக செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றத்தின் வாயிலாக அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களின் வருமானத்தை அதிகரிக்க செய்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அதே வேளையில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் தொடர்ந்து தனது பங்களிப்பை வழங்கும் என்று மாமன்னர் நம்பிக்கை தெரிவித்தார். மாமன்னரின் அதிகாரத்துவ பிறந்தநாளை ஒட்டி இஸ்தானா நகாராவில் இன்று நடைபெற்ற விருதளிப்புச் சடங்கில் உரையாற்றுகையில் மாமன்னர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் தங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்கு ஏற்ப அரசு, கேந்திர நிர்வாகத்தில் அனைத்து தலைவர்களும் உறுப்பினர்களும் நாட்டின் நலனுக்காக முழு கடப்பாட்டு உணர்வுடன் பங்காற்ற வேண்டும் என்பதுடன் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்றவற்றை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் மாமன்னர் தமதுரையில் கேட்டுக்கொண்டார். நன்கொடை வசூலிப்பதற்கு சிறார்களை பயன்படுத்தி அவர்களை சுரண்டி வருவதாக சந்தேகிக்கப்படும் குளோபல் இக்வான் சுன்ரியான் நிறுவனத்திற்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயோகான் மைதீன் தெரிவித்துள்ளார். நன்கொடை வசூலிக்கும் நோக்கில் சமூக நல இல்லங்களை நிறுவுவதன் வாயிலாக அதன் உறுப்பினர்கள் மற்றும் சிறுவர்கள் சுரண்டப்பட்டு வருவது அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டில் கண்டறியப்பட்டுள்ளதாக அயூப் கான் குறிப்பிட்டார். அந்த அமைப்பு தவறான போதனை கும்பலின் ஒரு பகுதியாகும். தற்போது அது போலீஸ் சிறப்பு பிரிவின் கண்காணிப்பு வளையத்திற்குள் இருப்பதாக அயூப் கான் தெரிவித்தார். ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய சமய இலாக்கா மற்றும் மாநில சமய இலாக்கா வெளியிட்டுள்ள பட்டியலிலிருந்து தவறான போதையில் 154 பிரிவினர் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்று அயூப் கான் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதை போன்று KTM கம்யூட்டர் ரயில் சேவையில் ஏற்பட்ட பாதிப்புக்காக மலேசியன் ரயில்வே பிர்ஹாட் பயணிகளிடம் இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக 2142 என்ற பதிவு எண்ணை கொண்ட ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் துறை துணை அமைச்சர் டாக்டர் மஷிதா இப்ராஹிம் மற்றும் அவரின் கணவர் ஆகியோர் மியான்மரிலிருந்து ஆழ்கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்துள்ளனர் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை என்று போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள ஆழ்கடத்தல் கும்பலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் துணை அமைச்சர் டாக்டர் மஷிதா உட்பட சில தனி நபர்களின் முதலீட்டு விவரங்களை போலீசார் ஆராய்ந்தபோது அவர்கள் அத்தகைய முதலீட்டில் ஈடுபட்டதற்கான எந்தவொரு அறிகுறியும் இல்லை என்று IGP விளக்கினார். சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகள், அவற்றில் அவர்கள் கொண்டுள்ள பணம் மற்றும் அந்த பணம் எங்கெங்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்ததில் குற்றஞ்சாட்டுவதைப் போல எதுவும் இல்லை என்று IGP தெளிவுபடுத்தினார். மியான்மரில் இருந்து மலேசியாவிற்கு ஆழ்கடத்தல் நிகழ்ந்து வருவதாக மியான்மரில் உள்ள அரசாங்க சார்பற்ற அமைப்பு ஒன்று குற்றஞ்சாட்டியதை தொடர்ந்து இவ்விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் முதல் போலீஸ் தனது விசாரணையை தொடங்கினர். இந்த கடத்தலில் ஒரு முன்னாள் துணை அமைச்சரும் அவரின் கணவரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அந்த குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் துறை துணை அமைச்சர் டாக்டர் மஷிதா தொடர்ந்து மறுத்து வந்துள்ளார். கடந்த புதன்கிழமை தைப்பிங் சிம்பாங் அருகில் ஜலான் கம்போங் டியோ என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் ஆடவர் ஒருவர் பாராங்கத்தி வெட்டு தாக்குதலுக்கு ஆளானார்.
29 வயதுடைய அந்த ஆடவரின் உடல், தோள்பட்டை மற்றும் கைகளில் ஆழமான வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகியதாக தைப்பிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது நசீர் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் காயமுற்ற நபரின் மனைவி இதுகுறித்து இரவு 7:20 மணியளவில் போலீசில் புகார் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபர் தைப்பிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 25 வயது ஆடவரை போலீஸ் தேடி வந்த வேளையில் கார் ஓட்டுநரான அந்த நபர் சம்பவம் நிகழ்ந்த அடுத்த 5 மணி நேரத்தில் பிடிபட்டதாக இன்று சனிக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ACP முகமது நசீர் கூறினார். பொறாமை உணர்வு காரணமாக இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிடிபட்ட நபரை 6 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று முகமது நசீர் குறிப்பிட்டார். அரசு மலேசிய போலீஸ் படையில் நன்னடத்தை குறைபாடு காரணமாக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களை உள்ளடக்கிய 175 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் படை துணைத் தலைவர் டத்துஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்தார். 1860 அதிகாரிகளும் உறுப்பினர்களும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகிய நிலையில் அந்த எண்ணிக்கையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களும் அடங்குவர் என்று துணை IGP குறிப்பிட்டார். நேர்மை, நம்பிக்கை, திறன் ஆகிய கோட்பாடுகளை கொண்ட போலீஸ் படையின் தோற்றத்தை மேம்படுத்த நன்னடத்தை குறைபாடு கொண்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாட்டில் போலீஸ் படை இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.